துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீங்கதால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், அழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், அழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீங்கதால் சோத்தரித்தோமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் உங்களிடமானதால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்து நான் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன். இந்த வாரம் முழுவதும் ஒரு சுத்திகரிப்பின் வாரமாக இருக்கிறது. இந்த ஜாதிகள் மற்ற ஜாதிகளோடு கலவாமல், அவர் தனித்து வாழ்கிற அந்த ஜாதிகளோடு கலவாமல், ஸ்தோத்திரம், ஒரு கலப்படம் இல்லாமல் தேவனோடு வாழ்கிறவர்களா எல்லாம் சொல்லி ஜோமனுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே எங்களுக்கு அந்த கிருபைகளை தாரும் என்று சொல்லி ஜோமனுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி ஹல்லேலூயா தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாம் சொல்லி ஜோமனுங்க. இயேசுவே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கண்மலையின் உச்சிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். என்னாகமும் 23
வசனம் 9. ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசம் பண்ணுகிறவர். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நல்ல வாய் திறந்து சோத்திரம் சோத்திரம். எல்லாம் அந்த ஆட்களோடையே கலந்து அவங்ககிட்ட இருக்கிற காரியங்களையும் படித்து நமக்குள்ளே என்னென்ன கரைகள்லாம் வந்ததோ அதையெல்லாம் கத்தந்த நாளில் பரிசுத்தப்படுத்தும்படியா ஜோமனுங்க. ஆண்டவரே, ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். என்னாகமம் 23:9. எங்களுக்கு அந்த அனுபவங்களை தரும்படியா ஜெபிக்கிறோம். சோத்ரம் 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 சோத்ரம். ஹalleluya ஹalleluya. சோத்ரம் 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 சோத்ரம். ரியாந்தரபா ஷதரபலபரபா. ஆண்டவரே, நல்ல சிந்தைகளை தாரும் ஆண்டவரே. சோத்ரம். இந்த குறிப்பை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவ பிள்ளைகளை கரைப்படுத்துகிற ஜாதிகளோடு கலந்து ஆளோடு ஆளா எல்லாரோடும் கலந்து எல்லார்ட்டையும் நல்ல பேரை வாங்கன்னு சொல்லி ஆவியை கெடுக்கிற, சிந்தையை கெடுக்கிற, வாழ்க்கையை கெடுக்கிற காரியங்கள் எல்லாம், உலக வழக்கத்தில் போய் சிக்கிக் கொள்கிற காரியங்கள் எல்லாம் கத்திரங்களை விலக்கி பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஹalleluya ஹalleluya. கத்தருக்காக பரிசுத்தமாகுதல் நாட்களை கத்தருக்காக வேறு பிரித்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுக்கணும். எங்கே கார்டு அடித்து கொடுத்தாலும் பின்னாடி போயிடக்கூடாது. சுத்திகரிப்புங்கிறது ஏதோ பெரிய பெரிய பாவம் செஞ்சாதான் அசுத்தம் நினைக்கக்கூடாது. தேவ பிரசன்னத்திலேருந்து, மகிமையிலிருந்து, அந்த அபிஷேகத்திலேருந்து விலகிறதே பாவம்தான். அதனால் அந்த மிஸ்ஸிங் த மார்க், சின் இஸ் எ மிஸ்ஸிங் மார்க். எனவே இவைகளில் நம்ம கவனமாக இருக்க ஒரு நாட்களில் நல்ல ஒரு பரிசுத்த சந்ததியை, பரிசுத்த தலைமுறையை எழுப்ப கத்தர் தருவாராக. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சின்ன சின்ன சுத்திகரிப்பு தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த காலை துடைக்கணும்னா ஒரு தொடப்பம், அந்த ஒரு தொடப்பக்கட்டையை வைத்து ஒரு பெருக்கு ஒன்றுக்கும் ஒரு சின்ன சுத்திகரிப்பு உண்டாகும். அப்படி பெருக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த முழு காலும் சுத்தமாயிரும். அதே போல் தண்ணியை வச்சு மாப்பிங் போட்டு துடைக்கும் போதும் ஒரு துடைப்பு அடுதி துடைக்க 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 எல்லாம் சுத்தமாக மாறிடும். இதே போல் சின்ன சின்ன காரியங்களும் நம்மை சுத்திகரித்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, அந்நிய ஜாதிகளோடு கலவாமல், அந்த சோத்திரம் சோத்திரம், அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். யாக்கோபு தனித்து சுகமாய் வாசமாயிருப்பான். சுகமாக வாசமாக இருக்கணும்னா நீங்கள் தேவனோடு வாழ பழக வேண்டும். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆலயத்தில் உட்கார்றதுக்கு ஆட்களுக்கு பழக்கம் இல்லாமல் போயிடுது. அப்படியே வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவிக்கு முன்னால் உட்காந்துருக்காங்க. நிறைய பேரை செல்ஃபோன் பிடிச்சி வச்சுருக்குது. ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை சுத்தம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை கழுவுங்க, ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சின்ன சின்ன காரியங்களுக்கும் ஆண்டவர் சொல்லி தருவார். ஆண்டவர் சொல்லித்தர்றதை யாரெல்லாம் கை கொள்கிறாங்களோ அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி தருவார். ஆண்டவர் சொல்லி தர்றதை அசட்டை பண்ணுறவங்கள விட்டுருவார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு கற்றுக் கொடுக்கறத நிறுத்திடுவார். அப்படின்னா என்ன வசனம் இருக்கா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவனு தான் இன்னும் பரிசுத்தம். அசுத்தமாக இருக்கிறவனை அசுத்தத்திலே விட்டுருவார். கோணலாக இருக்கக்கூடாது, மாறுபாடான சந்ததியாக இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒழுங்குபடுத்தப்பட்டவர்களாய் ஆமென் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் போக்குக்கு எங்களை விட்டுவிட வேண்டாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் போக்குக்கு எங்களை விட்டுவிட வேண்டாம், நீர் எங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரையும் பரிசுத்தமாக்குகிறவரே, ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஜெப இணைப்பில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே சின்ன சின்ன காரியங்களை யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் டைம் 24 hours எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். காலையில் எழுந்து ஆண்டவரை தேடுறோம். அதில் பரிசுத்தத்தில் வளர முடியும். அப்புறம் 1 மணி நேரம் எப்படி, ஒவ்வொரு 1 hour எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஸ்தோத்திரம். இதில் சும்மாவே இருக்கிற நேரங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். ஐடியல் மைண்ட் இஸ் எ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். சும்மாவே இருக்கிற நிலைமைகள் அது இல்லாமல் அதெல்லாம் பிரயோஜனமாக நல்ல ஓய்வு எடுக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சும்மாவே உட்கார்ந்து வீணான சிந்தைகள், தகாத கற்பனைகள். எப்ராஹிம் தகாத கற்பனைகளால் நிறைந்திருக்கிறான். தகாத கற்பனைகளுக்கு எங்களை இலக்கி காத்துக்கொள்ளுங்க. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே தகாத கற்பனைகளுக்கு கர்த்தரை விலக்கி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. தேவனுடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க. எங்கள் குடும்ப எல்லைகளை ஆளுகை செய்யுங்க. இந்த ஊழியத்தின் எல்லைகளை ஆளுகை செய்யுங்க.
தகாத கற்பனைகளால் நிறைந்திருக்கிறவர்களாய் நாங்கள் இராதபடி உமக்கு உபயோகமாய் செயல்பட வீண் சிந்தைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். எல்லாரும் சொல்லி ஜெபமுனுங்க. வீண் சிந்தைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். வேதத்தின் மேல் பிரியமாயிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி சோத்ரம் 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 சோத்ரம். ஆசீர்வாத தடைகளை இனம் கண்டு ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாம் சொல்லி ஜெபமுனுங்க. ஆசீர்வாதத்துக்கு எது தடையா இருக்குங்கிறதை இனம் கண்டு ஜெயிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. சோத்திரம் பண்ணுகிறோம், சோத்திரம் பண்ணுகிறோம், சோத்திரம் பண்ணுகிறோம். நீர் எங்களை ஹல்லேலூயா நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? அந்த இடத்துல இருக்கணும். ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. உங்களை ஒப்பிட முடியாது. அந்த ஒப்பானவர்கள், உமக்கு ஒப்பானவர் இல்லைன்னு பாடுகிறோம். ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கும் ஒப்பானவன் யார்? இந்த இடத்துல இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்ட, விடுதலையாக்கப்பட்ட, சுத்திகரிக்கப்பட்ட இந்த அற்புதமான வாழ்க்கை வாழ கர்த்தர் பலப்படுத்துவாராக. சோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். சுத்திகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியை பொழிந்தருளும், அபிஷேகத்தினால் நிரப்பும், விடுதலை தாரும். இயேசுவே எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்க ஜெபம். அல்ல அந்த துதி அபிஷேகமா மாறணும். துதியின் அபிஷேகம் எங்களுக்குள்ள பெருகணும். துதிக்கிற கிருபை எங்களுக்குள்ள பெருகணும். இயேசுவின் நாமத்தில் அந்த விடுதலை எங்களுக்குள்ள வரணும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். புதிய எண்ணெய் அப்படியே ஜபிக்க ஜபிக்க ஒரு புது எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். எல்லார் மேல் அந்த புதிய எண்ணெய் ஊற்றப்பட வேண்டுமே. ரபா ரகா ஷதலபா. எல்லாருக்குள்ள அந்த புது எண்ணெய் ஊற்றப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்திலே நம்ம ஆவி, விழுந்து போன ஆவிகள், வானமண்டலத்தில் இருக்கிற விழுந்து போன ஆவிகளோடு இணைக்கப்பட்டதாய் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அந்த இணைக்கப்பட்டதாய் அது இருக்கக்கூடாது. எல்லாரும் அது பரிசுத்த ஆவியோடு இணைந்ததாய் நம்முடைய ஆவி காணப்படும். எல்லாம் சொல்லி ஜெபமுனுங்க. இந்த விழுந்து போன ஆவியோடு இணைந்த ஆவிகள், இவங்களும் விழுந்து தான் கிடப்பாங்க. இவங்க எழும்ப முடியாது. அநேக நாட்களாக எழும்ப முடியாததுக்கு ரகசியத்தை இந்த காலை வேளையில் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். நீ விழுந்து போன ஆட்களோடும் விழுந்து போன ஆவிகளோடு இணைந்திருக்கிறதுனால ஸ்தோத்திரம், நீ எழும்ப முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியோடு மட்டும் இணைந்து கொள்வாய் என்றால் நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்று அசைவாடும் நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து
சதைகள் உண்டாகட்டும், உம் வசனம் உணவாகட்டும். சதைகள் உண்டாகட்டும், உம் வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து இயேசுவே. மனிதனாக வேண்டும். தோளினால் மூடனுமே, பரிசுத்தமாகணுமே. தோளினால் மூடனுமே, பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஆமென். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, பாடுங்க. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சேனையா எழும்பனுமே, தேசமெங்கும் செல்லனுமே. சேனையா எழும்பனுமே, தேசமெங்கும் செல்லணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் நிற்கணுமே. சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் நிற்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஆமென். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த பகுதியில் ஜனங்கள் கூடி ஜெபிக்கிறாங்களோ அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை என்னென்ன ஆசீர்வாதங்கள் வர வேண்டியதெல்லாம் தடைப்பட்டு கிடக்கிறதோ அதெல்லாம் மாறுது. அது மாத்திரமல்ல, அந்த பகுதியிலிருந்து ஆலயத்துக்கு வர வேண்டியவங்களும் வர்றாங்க. அநேகர் ஜெபம் பண்ணாமல் அவங்க பிரச்சனையிலே வாழ பழகிட்டாங்க. ஜெபத்திலே வாழ பழக வேண்டிய நாம் தேவ உதவியை வாங்கி பரலோக பலனை பெற்று தேவனுடைய சத்துவத்தை பெற்று வாழ வேண்டிய நாம் கட்டுகளுக்குள்ளே வாழ பழகிட்டோம். ஆஸ்பத்திரியிலே ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. மருந்தும் விருந்தும் 3 நாளைக்கு தான் சொல்லுவாங்க. ஒரு ஆள் ஆஸ்பத்திரியிலே இருந்தால் எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். போன வருஷம் அங்கே தான் இருக்கா, 2ஆவது வருஷமும் இருக்குன்னா அவர் லைஃப் எப்படி இருக்கும்? ஒரு ஆள் சிறைச்சாலையில் இருந்தால் எப்படி இருக்கும்?
ஒரு ஆள் எப்பவும் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன்னே அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிலாம் இல்லாமல் இருக்கணும்னா தேவனோடு இருக்க பழக வேண்டும். எல்லாம் சொல்லி ஜெபம், தேவனோடு அமர்ந்திருந்து இந்த உலகத்தில் ஜெயம் கொண்டு வாழ எங்கள் மேலே அந்த கிருபை பெருகட்டும், எங்கள் மேலே அந்த கிருபை பெருகட்டும், எங்கள் மேலே அந்த அபிஷேகம் பெருகட்டும், எங்கள் மேலே அந்த விடுதலை பெருகட்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு படிப்பு காரியம், இந்த 3 காரியங்களில் விதி விலக்கு இருக்குது. ஏன்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரும். அதில் இந்த பேங்க் லோன் வாங்குறத இது பண்ணும். மற்றபடி இந்த வட்டிக்கு வாங்கிட்டு இப்படியே இந்த அனுதின வாழ்வாதாரத்துக்கே கடனை வாங்கி வாழ்கிற வாழ்க்கை சாபம் பிடிச்ச வாழ்க்கை. நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எல்லாம் சொல்லி ஜெபம், இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம், இயேசுவின் ரத்தத்தை சொல்லி ஜெபம். இந்த அனுபவம் அதில் கட்டப்பட்டு கிடக்கிறவர்கள் அவிழ்க்கப்படுவார்களாக, சிறையிருப்புகள் மாறுவதாக. இங்கே சொல்லி ஜெபிக்கிற ஒரு வார்த்தை கூட வீணா போகாது. யாரோ ஒருத்தர் அது விடுதலையாக்கும். அதனால தேவ சமூகத்தை கரெக்டாக கனமண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. சோத்திரம். வீடுகளுக்குள்ளே பொய் இருக்கக்கூடாது. நீங்கள் 4 தடவை பொய் பேசுனீங்கன்னா அந்த பொய்யின் ஆவி உங்களோட ஒட்டிக்கிடும். அது உட்கார்றதுக்கு உங்கள்கிட்ட பிளாட்ஃபார்ம் இருக்குது. பொய் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் எப்படி ஒரு விமானம் அமரணும்னா அந்த விமான நிலையம் அவசியமோ, அதே போல் நீங்கள் பொய் பேசிக்கிட்டே இருந்தால் பொய் ஆவி உள்ளே வந்துடும். இந்த மாதிரி கடந்த காலங்களில் சிலர் முன்னால் இருந்தே பொய்யை பேசிக்கிட்டே பழகி அதனோட பொய்யின் ஆவி கலந்துருந்தா இன்னைக்கு இயேசு உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். இனி ஒவ்வொருவனும் பிறனோடு மெய்யை பேச கடவன். நாங்கள் பொய் பேசக்கூடாது, உண்மையை பேசணும். உள்ளதை உள்ளது, இல்லதை இல்லதென்று. சில நேரம் பேசாமல் இருந்தாலே ஞானமாக இருப்போம். சில நேரம் நீ வாயை திறக்காமல் இருந்தாலே நீ நல்ல புண்ணியவதி பாக்கியவானாக இருப்ப. ஸ்தோத்திரம். வாயை திறந்து காரியத்தை கெடுத்துறாத. ஸ்தோத்திரம். அதனால் ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள, அதே நேரத்தில் உண்மையை பேசுகிறவர்களாய் காணப்பட எல்லாம் சொல்லி ஜெபம். இயேசுவின் நாமத்தில் எங்களுக்குள்ள இந்த மறுரூபங்கள், இயேசுவின் நாமத்தில் இந்த மாற்றங்கள் வரன்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு ரத்தம் ஜெயம், ஏசு ரத்தம் ஜெயம். பரிசுத்த ரத்தம் ஜெயம், பரிசுத்த ரத்தம் ஜெயம். கட்ட அறுக்கப்படட்டும், கட்ட அறுக்கப்படட்டும். ஏசு ரத்தம் ஜெயம் சொல்லி ஜெபம். ஏசுவின் ரத்தம் ஜெயம், ஏசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இந்த பரிசுத்தமாகுதல் காணப்படட்டும். இந்த ஏரியா பலவான் கட்டப்படுவானாக இயேசுவின் நாமத்தில். இந்த பட்டணத்தின் வல்லமைகள், அந்தகாரங்கள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். அந்த கட்டுகளுக்குள்ள இருக்கிற ஜனங்களை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிற ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. சிறைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. இயேசு நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம், இயேசு நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். உனக்கு விரோதமாய் வருகிற வேடனுக்கு கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். எல்லாம் சொல்லி ஜெபம். இயேசுவின் நாமத்திலே வேடனுடைய அம்புகளுக்கு நீ தப்புவிக்கப்படுவாய். வேடனுடைய அம்புகள் வாய்க்காமல் போவதாக. யார் யாரை லக்கு வைத்து வேடன் அம்புகளை வீச பார்க்கிறானோ இந்த காலை வேளையிலே அவனுடைய அம்பரா துணிகள் சுட்டரிக்கப்படுவதாக. அவனுடைய லக்குகள் இயேசுவின் நாமத்திலே அது மாறுவதாக. அவனுடைய திட்டங்கள், சிந்தைகள் செயல்படாமல் போவதாக. ஜெயம் எடுக்கிறோம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவின் நாமத்திலே வேடனுடைய கண்ணிகள் எல்லாம் தெறிக்கப்படுது. கண்ணி தெறித்தது, நாம் தப்பினோம் என்று சொன்னது போல இயேசுவின் நாமத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமாகுதல், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமாகுதல் என்கிற பலன். அல்லேலூயா. பரிசுத்தமாகுதல் என்பது பலன். ஆமென். சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். ஆமென். ஒரு தோப்பை பராமரிக்கிறவர்களுக்கு கூலி கிடைக்கும், ஆனால் எஜமானுக்கு பலன் கிடைக்கும். ஆண்டவர் நம்ம அவரை சேவிக்கும் போது சிக்ஷைகள்லாம் வந்தாலும் அதெல்லாம் ஆண்டவர் அது பக்தி விருத்திக்கு ஏதுவாக மாறும். அதனால் பரிசுத்தமாகுதல் பலனாக கிடைக்கும். பரிசுத்தமாகுதலில் வளர கர்த்தர் கிருபை தருவாராக. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். எல்லாம் சொல்லி ஜெபம். இயேசுவின் நாமத்தில் இயேசு ரத்தம் தெளிக்கிறோம். எல்லா வீடுகள் பொருட்கள் மேலே இயேசு ரத்தம் தெளிச்சு ஜெபம் பண்ணுங்க. நல்ல பொருட்கள்லாம் வீக்கானதெல்லாம் மாறி எல்லாம் இந்த மாதிரி வீடுகளில் இந்த ஒரு மாதிரி இருக்கிறோம். எல்லா பொருளை இயேசு ரத்தம் தெளிச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை எல்லா உடைமைகள் மேலே தெளிக்கிறோம், பொருட்கள் மேலே தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம்.
இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த உபயோகம் இல்லாத மிக்சி, உபயோகம் இல்லாத கிரைண்டரு, தேவையில்லாத பொருளை வீட்டில் குப்பை மாதிரி சேர்த்து வைக்காம அதெல்லாம் நல்ல பொருள்களை வாங்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த புத்தியில் மாற்றம் வரணும். சிலருக்கு என்ன ஆனாலும் அந்த பழைய ஓஞ்சு போனதை வீட்டில் தரித்திரத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அகன்று போகணும். எல்லாம் சொல்லி ஜோமனுங்க. தரித்திரத்தை வீட்டில் சேர்த்து வைக்காத, அதெல்லாம் வேற போட்டு நல்லதாக மாற்றுங்க. இயேசு ரத்தத்தினால எல்லா தரித்திர ஆவிகள், தரித்திரங்கள் எங்களை விட்டு அகன்று போகணும். கடிந்து கொண்டு ஜோமனுங்க. இயேசுவின் நாமத்தில் தரித்திர அடையாளமாய் ஒன்று இருக்கக்கூடாது. ஆசீர்வாத அடையாளம், அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கிறவர். ஆமேன். அனுகூலமான அடையாளங்களை காண்பிப்பீராக. அனுகூலமான அடையாளத்தை கர்த்தர் காண்பிப்பீராக. விடுதலை உண்டாவதற்காக ஸ்தோத்திரம். ஜெபங்கள் குறையக்கூடாது, ஜெபங்கள் குறையக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, லைட்டு போட்டு வச்ச இடமெல்லாம் வெளிச்சம் இருக்குது. அது மாதிரி ஜெபிக்கிற இடத்துலலாம் வெளிச்சம் இருக்கும். ஜெபம் வெளிச்சம், ஜெபம் ஜீவன். அல்லேலூயா. உடம்புல எங்கேயாவது ரத்த ஓட்டம் இல்லைன்னா என்ன ஆகுது? நரம்புல பாதிப்பு வந்தால், நம்ம கை காலெலாம் நல்லா இருக்குன்னா ரத்த ஓட்டம் ஓடுதுன்னு அர்த்தம். இதே மாதிரி ஜெபம் பண்ணுறவங்க வாழ்க்கையில் தான் அந்த ரத்த ஓட்டம் இருந்து உயிர் முழுசாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஒரு கையில் மட்டும் ரத்தம் வரலன்னா வைங்க, அந்த கை செயல்படாது. அதே மாதிரி ஜெபந்தான் ஜீவன், ஜெபந்தான் உயிர். எல்லாரும் ஜெபிக்கிறவங்களாம் மாறணும். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் எல்லாரும் ஜெபிக்கணும். கணவன் ஜெபிக்கணும், மனைவி ஜெபிக்கணும், பெற்றோர் ஜெபிக்கணும், பிள்ளைகள் ஜெபிக்கணும், ஊழியக்காரங்க ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுறவங்களா மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதிகாலை தேவனை தேடுறத விட்டுறக்கூடாது. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, அவங்கள ஜெபிக்கிறவங்களா மாற்றிருங்க. அல்லேலூயா. அவங்கள நல்ல ஜெபம் பண்ணுறவங்களா வச்சுருங்க. ஜெபத்திற்கு அவங்கள தட்டி எழுப்புங்க. அவங்க ஜெபிக்கிறவங்களா மாறினா கர்த்தர் அவங்கள நடத்திடுவார். அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நல்ல நிலைமையில் வைத்து பார்க்க வேண்டும். ஆளுக்கு 5 லட்சம் கடனை வச்சுட்டு போயிடக்கூடாது. அந்த பிள்ளைகள் நல்ல நிலைமையில் வருவதற்கு நீங்கள் காரணமாய் மாறணும். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக எல்லா பெற்றோர்களும் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் இருக்கிறவங்கெல்லாம் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, எங்கள் பிள்ளைகள் நல்ல நிலைமையில் அவர்கள் உயர்ந்திருப்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்களை குற்றப்படுத்தி கொண்டே அவன் மேலே கடன் சுமைகளை வச்சுட்டு போயிடக்கூடாது. அவன் மேலே ஆசீர்வாத குறைவை வச்சுட்டு போயிடக்கூடாது. அவன் சில ஆசீர்வாதங்கள் தங்கக்கூடிய அளவில் அவர்களை கர்த்தருக்கேற்ற வழிகளிலே நடத்த எல்லாம் அந்த வார்த்தைகளை அழுத்தமாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கேற்ற வழிகளில் அவர்களை நடத்த ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இதில் ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் பக்கம் நடத்தாமல் உலகத்தையே திருப்ப நினைக்கக்கூடாது. பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற வழிகளில் நடத்த எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் வழி தப்பி போய்விடக்கூடாது. எங்கள் பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே வளர்க்க உதவி செய்யுங்க. அவர்களை குறித்த தீர்க்க தரிசனங்களை சொல்ல உதவி செய்யும். அவர்களை குறித்த தேவ திட்டத்தை சொல்ல உதவி செய்யும். அவர்களை எழுப்புதலை பயன்படுத்துங்கப்பா. சபையோடு இணைந்து செயல்படுகிற அபிஷேகத்தை கொடுங்க. சபையோடு இசைந்து போகிற கிருபைகளை தாங்க ஆண்டவரே. பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உலக போக்கில் அவங்க போயிடக்கூடாது. அவங்கள அந்தகார வனாந்திர வல்லமைகள் தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வனாந்திர ஆவிகள், அவர்களை அலைய வைக்கிற ஆவிகள் அவர்களை தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே அவர்களுக்கு விடுதலை. ஆமேன். எழுப்புதலின் நாட்கள் தான் இது. எழுப்புதலின் நாட்கள் தான். இந்த எழுப்புதல் தீ பற்றி எரிய வேண்டும் இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணுகிற பொல்லாத வல்லமைகளை கட்டி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமங்க குடியிருக்கிற எல்லைகளை கண்ட்ரோல் பண்ணுகிற ஆனமண்டல பொல்லாத வல்லமைகளை கட்டி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்கிற தடைகளை விலகு என்று கட்டளை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். எந்தெந்த நன்மைகளை, சிறிய நன்மையோ பெரிய நன்மையோ, சாத்தானே உனக்கு அதிகாரம் கிடையாது. எங்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உன் மேல எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தபடினால் உன்னை கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன், ஆமேன். தனிப்பட்ட நேரங்கள், நல்ல குவாலிட்டி டைம், தரமான நேரத்தை ஆண்டவர் சமூகத்தில் பாட்டா பாடிட்டு போயிடக்கூடாது. அமர்ந்திருந்து அந்த பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவர் நடத்துகிறது போல அமர்ந்திருக்கிற நல்ல குவாலிட்டியான
தரமான நேரங்களை எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை எழுப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய வீடு அது ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த ஜெப அனுபவங்களிலே நாங்கள் வளர ஆண்டவர் எங்களுக்கு அந்த கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் விலக்கி காக்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் எங்களை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீரே மகிமைப்படுவீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.